விசை கூட ஆண்டவரே உம்முடைய தேவ பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிறவர், நீர் எங்களை காப்பவர், நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எகிப்தில் அடிமையாக இருக்கிற ஜனங்களை பார்த்து சொன்னீர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர் உன்னிடத்தில் அனுப்பினார் என்று சொல் என்று சொன்னீங்களே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் அநாதி ஸ்நேகம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அநாதி ஸ்நேகம்தான் எங்களை நேசித்தது ஆண்டவரே. அப்பா காரணம் உங்கள் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய அன்பை நினைச்சு ஆண்டவரே, நீங்க எங்கள் மீது காட்டின அன்பு பெரியது ஆண்டவரே, நீர் எங்கள் மீது காட்டின இரக்கம் பெரியது ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவர் உங்க அன்பு பெரியது சொல்லுங்களேன். என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அவர் அன்பு பெரியது, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எத்தனையோ முறை கைவிடப்பட்ட சூழ்நிலையெல்லாம், அனாதையா நின்ற நேரத்தையெல்லாம், இதோ நான் தாயை விட மேலாக, தகப்பனை விட மேலாக தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன். தாயின் கருவிலிருந்து நம்மை சுமக்கிறார். ஹல்லேலூயா. பூமியில வெளிப்பட்ட நாள் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாரும் மறக்கப்படவில்லை. அநாதையாய் அழிந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அழிந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுவோமே, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தின பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட யாரும் இல்லையே நினைச்சிருப்போம். அவர் நம்ம கூடயே தான் நடந்து வந்தார். எத்தனையோ முறை அவரை விட்டு விலகி போயிருந்தாலும் நல்ல மேகனாக பின்தொடர்ந்து வந்து
99 ஆடு அவருக்கு பெருசா தெரியல. அடம் பிடிச்சு அவர் வழியில் நடக்காத இந்த ஒரு ஆட்டுக்காக அவர் தன்னையே கொடுத்து வந்தாரு. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை நீங்க குடும்பத்தில் தனியா விடப்பட்டிருக்கீங்களா? யாரும் உங்களை நேசிக்கலையா? இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எத்தனை எத்தனை எண்ணங்கள், எத்தனையோ நிந்தைகள். நாம் கடந்து வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம், ஆரம்பிக்கும் போது இது என்னவா முடியுமோன்னு நினைச்சிருந்தோம். இது எப்படி நடக்கும், என்னை கொண்டு எப்படி செய்வீங்கன்னு நினைச்சிருந்தோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டு சொன்ன வார்த்தை உன்னை கொண்டே தான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி இன்றைய நாள் வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறாரு. நமக்கு எத்தனையோ சவால்கள் வந்துச்சு, எத்தனையோ சத்துருக்கள் நம்மோடு போராடினாங்க. நீங்க போராடின சத்துருக்கள் தேடாதிருப்பீங்க, நீங்க காண மாட்டீங்கன்னு சொன்னாரு. அதே போலதான் நம்மளை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையால செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுவோமா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நான் என்று சொன்னதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னத்துல ஆண்டவரே உங்க கிருபைக்காக நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே உங்க கிருபைக்காக நன்றி நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உங்க கிருபை இல்லைனா என்னுடைய ஜீவ சுவாசமே விட முடியாது ஆண்டவரே. காரணம் எங்க ஜீவனை காட்டிலும் உங்க கிருபை மேலானது, எங்க ஜீவனை காட்டிலும் எங்க கிருபை மேலானது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் நன்றாக சுவாசிக்கிறோம், காரணம் உங்க கிருபை. நாங்கள் நன்றாக சாப்பிடுகிறோம், காரணம் உங்க கிருபை. நாங்க நன்றாக நடக்கிறோம் ஆண்டவரே, காரணம் உங்க கிருபை. உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை. அப்படி கிருபையை நினைச்சு ஆண்டவரே, நான் எதனால செஞ்சனா? என்னுடைய சொந்த பலத்தினாலயா? இல்ல, என்னுடைய செல்வத்தினால் அல்ல, என்னுடைய பணத்தினால் அல்ல, என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல ஆண்டவரே. எல்லாம் உங்க கிருபை. உங்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் உங்க மனசார ஆண்டுடைய சமூகத்துல எத்தனை முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறோம், எத்தனையோ முறை அவர் முன்னாடி நிக்கிறதுக்கு அருகது இல்லாதவர்களா இருந்திருக்கும். எத்தனையோ முறை பரீட்சையில தோல்வி அடைஞ்சா
பிள்ளை பெற்றோர் நிற்கும் போது தலை குனிஞ்சு நிற்கும். நீ எல்லாம் என் பிள்ளையான்னு ஒரு வார்த்தை கூட நம்ம விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை பாருங்க. நம்ம எத்தனையோ முறை தவறி போயிட்டோம். இந்த பூமி ஒழுங்கின்மை ஆயிடுச்சு, பாவம் பெருகிருச்சு, எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களானாருங்க. எல்லாம் அக்கிரமத்துல மரித்து போய் கிடக்குறாங்க. நல்லவருக்காக அவருடைய சொந்த குமாரனை அனுப்பாமல் பாவிகளாகிய நமக்காக, அக்கிரமக்காரர்களாக எண்ணப்பட்ட நமக்காக, பாவம் அறியாதவரை நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரு. அவருடைய கிருபை பெரியது. நம்ம கேட்டதுனால கொடுத்தாரா? இல்லை, அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது. ஹல்லேலூயா. அப்பா, உங்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இல்லை கையில உயர்த்தி உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோமா கிருபைதான் என்னை தாங்குகின்றது. எத்தனை முறை தாங்குது? கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. எத்தனை முறையோ உடைஞ்சாலும் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மனுஷர்கள் மாறிடுவாங்க, ஆண்டவர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இதுவரைக்கும் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போய் நிற்கிறோமா? அநேக சமயங்கள்ல பலவீனமா இருக்கிறோமா? அப்ப எல்லாம் அவர் சொல்றாரு, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அவர் பலனை தருகிறவராக இருக்கிறார். அநேக சமயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும்போது சோர்ந்து போகிறோம். அவர் சொல்றாரு, சோர்ந்து போற நேரத்திலாம் என் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னாரு. ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. எத்தனையோ மனிதர்கள் கை நீட்டி பார்த்தோம், எத்தனையோ வீட்டை தட்டி பார்த்தோம், திறக்கல நமக்காக, உதவியின் கரம் நீட்டல. நம்ம தனிமையா இருக்கும்போது, பாக்கெட்ல கையில காசு இல்லாம இருக்கும் போதெல்லாம் நம்முடைய அறை வீட்டுக்குள்ள புகுந்து நமக்கு அற்புதத்தை செய்தவர் நம்மோடு இருந்தாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருந்த சமயத்துல எல்லாம் அவர் கிருபை நம்மை போஷிச்சது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை பெரியது. ஒன்றுமில்லாத நேரத்துல எல்லாம் எனக்கு உதவி செய்து ஆண்டவரே. எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுவீங்க, நான் ஒன்றுமில்லாதவனாக நின்றேன், யாருக்கு உதவி எனக்கு கிடைக்கல, ஆனால் என் நேசருடைய வைராக்கியம் என்னை நேசித்த கிருபையினால உதவிக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பி ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்து உதவினாரே. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. இந்த கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. சவால்கள், அநேக பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் எத்தனை பேர் சவால்களாக வந்தாங்களோ, எத்தனை பேர் எதிராளிகளாக வந்தாங்களோ, அவங்க எல்லாரும் நம்மோடு கூட சமாதானம் பண்ணி நம்மை நேசிக்கக்கூடிய நேசத்தை கொடுத்து நம்மளை அவர்கள் தலையின் முன்பாக உயர்த்தி வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதைகள் கடினமான பாதைகள், அந்த பாதையில் எல்லாமே கிறிஸ்து நம்மோடு கூட நடந்து வந்தாரு. அவருடைய அபிஷேகம் நம்ம மேல இருந்தது, அவருடைய கிருபை நம்ம மேல இருந்ததுனால தான் மனுஷங்க கண்ணுக்கு படல, நம்ம தேவனுடைய கண்ணில் பட்டதுனால நம்மை அபிஷேகித்து அவர் கிருபையினால உயர்த்தி வைத்திருக்கிறாரு. இந்த கிருபை கொடுத்த அந்த ஊழியத்தை சின்ன பொறுப்புல கொடுத்திருந்தாலும், சபையில் கொடுத்த சின்ன சின்ன பொறுப்புகளிலும் கர்த்தர் உண்மையை பார்க்கிறாரு. அந்த உண்மையில பார்க்கும்போது அது ஊழியம். அந்த ஊழியத்தை நீங்க கனம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமான உயர்வு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா.
கிருபைக்காக நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. அப்பா உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு கிருபை என்று சொன்னபோது இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக மோவாப் தேசத்தாரும் இல்லைங்களா இந்த பட்டணத்தாரும் சூழ்ந்து கொண்டாங்க. 3 ராஜாக்கள் சூழ்ந்து கொண்டாங்க. தப்பிச்செல்ல வழியே இல்லை. நமக்கு கடன் சூழ்ந்து இருக்கிறதா, சுகவீனம் சூழ்ந்து இருக்கிறதா, அநேக நெருக்கத்தில் இருக்கீங்களா? தேவ கிருபை நோக்கி நம்ம பாடும்போது, தேவ கிருபை நோக்கி கூப்பிடும்போது அவர்களுக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஒரு குழப்பத்தை கொடுத்து அவர்களுக்குள்ளே அவர்கள் மெட்டுண்டு மடிந்து போனாங்க. அந்த சேதம் இஸ்ரவேலை பாதுகாத்தது ஆண்டவர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அந்த சேதத்திலிருந்து பாதுகாத்தவர் நம்முடைய பிரச்சனையிலிருந்தும் நம்முடைய போராட்டங்களிலிருந்தும் காப்பாற்றுகிற கிருபையை நோக்கி நாம் கூப்பிடும்போது நிச்சயமான விடுதலையை, நிச்சயமான சுதந்திரத்தை, ஹல்லேலூயா, உங்களுக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். அப்பாவுக்குள்ள சொத்து, அப்பாவுக்குள்ள எல்லா சம்பத்தும் தன் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் உரியதா இருக்கிறது. கல்வாரி ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு, இயேசுவின் நாமத்தை அறிந்த நமக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா காரியங்களையும் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. நன்றி தகப்பனே, நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனோடு வைத்து பாதுகாத்தீங்களே நன்றி. எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து இனி கவலை இல்லை. காரணம் கிருபை இருக்குது. அவர் கிருபை மேலே இருக்கிறதுனால என்னை உயர்ந்த இடத்துக்கு தான் வைப்பார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.